அவங்க என்ன பண்ணல, அவங்கள ஃபர்ஸ்ட் நியாய தீர்த்து கொள்ளல. அவங்களோட வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. பாருங்க, இந்த ஸ்திரீயாவது கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டாள். ஏன்னா பழைய ஏற்பாடுல சட்டம் என்ன சொல்லுகிறது? நீ விபச்சாரம் செய்யாத இருப்பாயாகன்னு சொல்லுகிறது, 10 கட்டளை. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? புது ஏற்பாடுல அதை இன்னும் கொஞ்சம் டஃபா மாத்திட்டாரு. ஈஸியா பண்ணல ஆண்டவர், இன்னும் கொஞ்சம் டஃபா பண்ணிட்டாரு. நீ விபச்சாரம் செய்தாதான் இல்லை, நீ மனசால ஒரு பெண்ணை குறித்து தவறா நினைத்தாலே விபச்சாரம் தான் வசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் டஃப் பண்ணிட்டார். ஏன்னா ஃபுல்ஃபில் பண்ண அந்த ஆண்டவர் சட்டத்தை நிறைவேற்ற வந்தார். ஆண்டவர் எந்த வார்த்தையும் மாத்தல, ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். ஏன்னா பழைய ஏற்பாடுல இருக்கிற யூதர்களா என்ன பண்ணாங்க? நீ விபச்சாரம் செய்யாத இருப்பாய்னா வெளியே விபச்சாரம் செய்யாம எல்லாரையும் நியாய தீர்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா உள்ளத்துக்குள்ள விபச்சாரம், மனசால தவறு யாருக்கு தெரிய போகுது? மனசால தவறா நினைச்சிருந்தாங்க. ஆண்டவரால